இருக்கா. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிக்கு தான் போயிருக்கோம். ஸோ எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா பையனுடைய பழைய ஹிப் செயின் ரொம்பவே வந்து அருந்துக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுனால ஸோ அதை மாற்றிட்டு நாம் புது செயினாக வந்து எடுத்துடலாம், அவனுக்கு ஹிப் செயின் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிஆர்டி வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வேஸ்டேஜ் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 அதாவது 35% வந்து நாங்கள் லெஸ் பண்ணிப்போம், ஓல்டில் நாங்கள் வந்து லெஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து நீங்கள் வந்து வேலிட் வந்து செக் பண்ணிக்கோங்க, போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராய மதிப்பு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து இதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 35 கிராம்ஸ் இருந்துச்சு. அதாவது க்ளீன் பண்ணாததுக்கு முன்னாடி 35 கிராம்ஸ் இருந்தப்போ அது வந்து அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்டே வந்துச்சு. ஸோ 3000 வந்துச்சு. நாங்கள் எடுத்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம்ஸ் எடுத்தோம். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஈக்குவல் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக நாங்கள் எவ்வளோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கொடுத்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது, வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சின்னதாக அவனுக்கு செட் ஆகிற மாதிரி உருட்டில் நாங்கள் எடுத்தோம். ஸோ மற்றது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அறுந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால உருட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எப்போவுமே வந்து அருந்துக்காமல் இருக்கும். அண்டு நம்ம அந்த கொலுசு ஜலங்க வச்சு எடுக்கிறதுனால அது வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. சீட்டு வந்து எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து எடுக்கிற ஒரு கடையில் நாங்கள் சரி தங்க நகை வந்து நாங்கள் அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 கட்டுற மாதிரியும் இருக்குது, 5000 மந்த்லி கட்டுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஜிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய வந்து அதில் நூதன கொள்ளை வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஜிஎஸ்டியில் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஸோ இந்த மாதிரி வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததால ஸோ அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதா வேஸ்டேஜ், அதாவது உங்களுக்கு வெயிட்டு போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பழைய நகைக்கு வெயிட் போட்டு இவ்வளோ தோராய மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் நகையை எடுத்து அதாவது வெள்ளி நகையை எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஹீட் பண்ணி மறுபடியும் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்டரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த வீடியோ. ஸோ அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு அதாவது கருக்குறாங்க, அதாவது ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 35 கிராம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மதிப்பு வந்து அதில் குறைஞ்சிது. ஸோ அதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம்ஸ் 32 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா 250 அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ 250 அவங்க கொடுக்குற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 100 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு டிஸ்பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35% வந்து லெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ 25% அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலேயே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி நகையாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து 25% மட்டும்தான் வந்து லெஸ் பண்ணுவோம். இது வந்து அதர் கடையில் எடுத்ததுனால உங்களுக்கு 35% வந்து நாங்கள் லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பழைய கொலுசு அதாவது பழைய நகையோட வேல்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லாமே லெஸ் பண்ணது போக ஒரு 3000 கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பழைய நகையை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஆர்டியை விட மற்ற ஸ்டோரில் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து போடுறாங்க அப்படிங்கிறது
கண்டிப்பாக வந்து அது மறுக்க முடியாத ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லெஸ் பண்ண சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டியிலேருந்து கொஞ்சமாக வந்து அவங்க லெஸ் பண்ணி தருவாங்க. பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதர் ஷாப்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டியில் கொஞ்சம் விலை அதிகமாகவே தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ நீங்கள் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஆர்டியை விட நம்ம மற்ற கடைகளில் போயிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன், தங்க நகைகளை பொறுத்த வரைக்கும். ஸோ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்திருக்கோம். நாங்கள் இதை எங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரமில் இருக்கக்கூடிய ஜிஆர்டியில் தான் எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. வெளியில் மட்டுமே வந்து பிரம்மாண்டமாக இருந்தாலுமே உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு கிராமில் வந்து ஒரு டாலர் பார்த்தோம். டாலரில் அவ்வளோ வந்து டிசைன்ஸ் கிடையாது. டிசைன்ஸை பொறுத்த வரையிலுமே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, அதாவது விழுப்புரமில் இருக்கக்கூடிய டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு காமிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஐட்டம்ஸ் தான் காமிச்சாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே டிசைன், சேம் டிசைன் தான் மாற்றி மாற்றி அதில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்படியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்குலி, ஸோ அதுலேயுமே வந்து அச்சிடுறது, ஸோ அந்த மாதிரி வேல்யூ ஆடட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா சில்வரோட ரேட்டு 109 ரூபா இருந்துச்சு. அண்ட் கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 8885 ரூபா இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து காயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 200 அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமானது. ஸோ ஏன் சார் இந்த மாதிரி இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நம்ம வந்து அச்சிடுறதுக்கான காசு இன்க்ளூட் ஆகும் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 1000 கட்டுறாங்க இல்லையா, ஸோ அந்த 1000 பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து இதில் சிட்டை வந்து கட்டிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் வந்து கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நகையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.